எடுத்த அரணாரை பிடித்து வைக்கிறார். சேற்று மண் எடுத்த சிவனாரை பிடித்து வைத்து மண் எடுத்து முன்னோர் இங்க வைத்தார். எந்நாட்டுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இப்படின்னு சொல்லி மனம் உருகி உருகி ஆண்டவனை நீ தவம் இருக்கிறார். ஒரு நாள் 2 நாள் இல்ல 2 3 நாள் ஆச்சு, 5 6 7 8 நாள் ஆச்சு. பார்வதிக்கு என்ன பூரம் பகவான் மேல. உடனே ஆண்டவன் சிவபெருமான் பார்வதி தேவி எங்க வருகிறார். அதாவது பம்பையாற்றா கரையில வந்து பாக்குறாரு. சரி நான் சொல்றபடிக்கு நீ 8 நாள் தவம் கிடந்தல்லாம் ஆண்டவன் உனக்கு வந்து தாரு. என்ன வரம் கேட்டாலும் சரி ஆண்டவன் இப்ப உனக்கு தாருமா. என்ன கேட்டாலும் தாரே. ஐயோ பார்வதி நினைக்கிறான் நான் என்னையே பிரிஞ்சு 8 நாள் இருக்க சொன்னார்ல. அவர் பகவான் நினைக்கிறாரு என்ன கேட்டாலும் தாரேன்னு சொல்ல காரணம் என்ன? பெண் தானே, பெண்ணா பிறந்தவா. என்ன கேட்பா? போனா நாலு பட்டு சேலை கேட்க போறா, ஒரு 3 முழம் மல்லிகைப்பூ கேட்க போறா, இல்ல அடவுல இருந்து செயினை திருப்பி தாருன்னு கேட்க போறா. கோயில் போறாங்க பக்கத்து வீட்டுக்காரி பாட்டு போறா, நானும் பாட்டு போறேன், கொஞ்சம் செயினை கிட்ட திருப்பி கொண்டு வாங்க அப்படி கேட்பான்னு நினைச்சு பகவான் லேசா இட போட்டுட்டாரு. பார்வதி என்ன நினைக்கிறா என்னையே பிரிஞ்சு தவம் இருக்க சொன்னாருல்ல. இந்த உலகத்துல யாரிடமும் இல்லாத வரத்தை கேட்கணும். ஏ பார்வதி என்ன வேற வேணுமோ கேளு. பார்வதி நினைச்சா பிடிச்சாலும் பிடிக்கணும் புளிய மரத்து கொப்பை. புளிய மரத்து கொப்பை பிடிக்கணும் தான் வளைஞ்சு விடுவோம். ஆமா மற்றபடி முருங்கை மரத்து கொப்பை பிடிக்கணும் முறிஞ்சிடும். பார்வதியானவ என்ன வர கேட்கிறா தெரியுமா? அந்த ஆண்டவனாக மட்டும் சிவபெருமான் தேவி பார்வதா தேவியானவள் என்ன வேற கேட்டாலும் தருவீங்கல்ல. கண்டிப்பா நீ என்ன கேட்டாலும் என் பார்வதிக்கு போவதும் மிச்சம். பார்வதிக்கு போனா மிச்சம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்ன ஏ டு செட் வர என்ன கேட்கலாம். சரி ஆண்டவா எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்ன வேணும்? கணவன் இல்ல கை குழந்தை கரைக்கடரே வேணும் ஐயா. கணவனோரை போர்த்தோ கரைக்கடரே வேணும் ஐயா. புருஷன் இல்ல பிள்ளையது புத்திரனே எனக்கு வேணும். புருஷன் இல்ல பிள்ளையது புத்திரனே எனக்கு வேணும். ஆளன் இல்ல பிள்ளையது ஆளன் இல்ல பிள்ளையது அடியாளுக்கு நீங்க தான் தரணும். பஸ்டாண்ட் போய் தேடி கிடைச்சாலும் கிடைக்க முடியாது. கிடைக்க ஆனேனால புள்ள எங்க போய் தேட. ஏடி பார்வதி திடீர்னு பிள்ளை வந்து கேக்கேடி உனக்கு 2 பிள்ளை தந்திருக்கேன்ல. ஆமா 2 பிள்ளை தந்திருக்கீங்க சுவாமி. மூத்த பிள்ளை ஆமா ஆன மாதிரி ஒரு பையன் அழகா ஒரு பையன் தந்திருக்கீங்க. சரி மாசம் தான் இல்லன்னு சொல்லல. சரி மூத்த பிள்ளை இருக்கானே விநாயகர் பெருமாள் பிள்ளை யாரு? அவன் தாயை போல பெண் கேட்டு. தாய் போல குணமுடைய பெண்ணை கேட்டு. தாய் போல அம்மா போல அழகா சைஸா இருக்குன்னு அர்த்தமா? இல்ல கிடையாது. தாயை போல அன்பு பாசம் அரவணைப்பு அனைத்து இருக்கணும்னு சொல்லி சரி அப்பேற்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லி சந்தி சந்தியாவும் பழத்தாங்கர அடியிலாவும் பெண்கள் கூடி வரக்கூடிய இடம் இப்ப கூட காலேஜுக்கு வந்தாரு. ஏன்னா வயசு பிள்ளைல முதல்ல தண்ணிட்டாங்க பக்கத்துல வருவாங்க. சரி அங்க கூட சர்வீஸ் முடிஞ்சுதான் வருது. பழத்தாங்கரைக்கு போவாரு கிடக்கத்தான் தண்ணிட்டு வருது. கூட காலேஜ் ஆஸ்பத்திரி முக்கிய பிள்ளையார் போய் பார்த்தாங்க. தாயை போல பெண்கள் சொல்லி சந்தி செஞ்சு அவங்களுக்கு மூத்த பிள்ளை. 2வது பிள்ளை இளைய பிள்ளை இருக்கிறானே வேல்முருகன். 1க்கு 2 கிட்டிக்கிட்டு 2 கொண்டாடி. ஆமா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லி பக்கத்துல திருச்செந்தூர் இங்க அங்க மருதமலை எங்க பழனி எங்க பணம் உண்டா போறாங்க திருப்பரங்குன்ற சீதா அங்க என்ன குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லி அவர் ஒவ்வொரு பக்கமா போயிருக்காரு. பெண் வேணும்னு சொல்லி இருக்கான். அவர் என்ன பெண் பின்னாலே போயிட்டாரு. 2 பிள்ளைகள் இருந்தும் எனக்கு ஆபத்துக்கு உதவுறதுக்கு ஒரு
குழந்தைகளே சாமி. 2 பிள்ளைகள் இருந்தும் பயனில்லை, எனக்கு இல்லாமலும் பயனில்லை. பக்கத்துல கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சாமி. கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சாமி. அடியில் வைத்து விளையாட மதலை ஒன்று வேணும் சாமி. அடியில் வைத்து விளையாட மதலை ஒன்று வேணும் சாமி. கையில் வைத்து விளையாட விளையாட குழந்தை வேணும் சாமி. ஒரு கையில் வைத்து விளையாட விளையாட கை குழந்தை வேணும் சாமி. 2 பிள்ளை எனக்கு வேண்டாம். 2 பிள்ளைங்க எனக்கு வேணும். என் பக்கத்துல எனக்கு பக்கத்துல கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை ஒன்று வேணும் ஐயா. என் மடியில் வைத்து விளையாட ஒரு மதுரை செல்வம் வேணும் ஐயா. பக்கத்துல 2 விளையாட ஒரு பாலன் எனக்கு வேணும். ஐயோ கண்டவா. சரி பார்வதி, சரி. பிள்ளை வரணும்னு சொன்னா சரி. லேசா தந்துருவேன். சரி. அதுவும் எத்தனை நாளைக்குள்ள கேட்க? அம்மா. 8 நாளைக்குள்ள புருஷன் இல்லாத பிள்ளை வரணும்னு சொன்னா நான் எங்க போவேன்? எத்தனை தா- அந்த பிள்ளை வர தாரேன். சரி. அந்த பிள்ளையை தந்தாடும் சரி. அந்த பிள்ளையால உனக்கு சிறுமை மட்டும் தான் இருக்கும். சுவாமி. பெருமை ஒருபோதும் இருக்காது பார்வதி. சுவாமி என்ன? நீங்க தாருங்கள் குழந்தை ஆ. தாழ போல பிள்ளை நூல போல செல்ல நான் வளர்த்துக்கிறேன். பொடி வளர்த்துருவியா? கண்டிப்பா. சரி பார்வதி. சரி. உனக்கு புருஷன் இல்லாத பிள்ளை வேணும்னு சொன்னா கண்டிப்பா வேணும். என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆதி வெள்ளி கைலாசத்தில் வடக்கு கோட்டை வாசலிலே ஆயிரங்கால் மண்டபத்தில் சாமி 32 தூணதிலே தூண்டாத மணி விளக்கு, அந்த தூண்டாத மணி விளக்கு ஒரு சுடர் விளக்கு எரியும் அம்மா. தூண்டாத மணி விளக்கு, தூண்டாத மணி விளக்கு, விளக்கு எரியும். பார்வதி, அத்தான் உனக்கு புருஷன் இல்லாத பிள்ளை தானே வேணும். கண்டிப்பா. கைலாசத்துக்கு போ. சரி. வடக்கு கோட்டை வாசலில ஆ. இப்படி 1000 கால் மண்டபம் ஓ இருக்கும். 1000 கால் மண்டபம். ஆமா, கொஞ்சம் கொடுத்து அழுதாங்க. சரி. அதாவது ஆ. 32 நம்பர் தூணிலே தூண்டாத மணி விளக்கு, தூண்டாத மணி விளக்கு, சுடர் விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். சுடர் விளக்கு எரியும் அம்மா. அந்த சுடர் விளக்கு எரியும் போது அது பக்கத்துல குளித்து நீராடி போய் சரி. 2 காலம் வண்டி போட்டு உன் முந்தானை ஏந்தி நில்லு. கண்ணை 2 மூடி இந்த கரைக்கின்றனுடைய நாமத்தை உச்சரித்தேன்னு சொன்னா சரி. உனக்கு பிள்ளை வர கிடைக்கும். என் நாமத்தை முதல் சொல்லுவோம். விஜயகுமாரன் அரவணன்றவர். அப்படி இல்லை. ஓ நமச்சிவாயா. ஆ. தென்னாட்டுடைய சிவனுடைய ஆண்டவனவன் ஆண்டவனுடைய வார்த்தை கேட்டு வார்த்தையை எங்கே வருகிறார் தெரியுமா? மாவரிட்டா. கைலாச வாசலிலே, கைலாச வாசலிலே, 1000 கால் மண்டபத்தில் 32 அங்கே தூண்டாத மணி விளக்கு, சுடர் விளக்கு எரியும் போது ஆதிசக்தி பார்வதியா முந்தானையை ஏந்துவாளா, முந்தானையே அந்த ஆதிசக்தி பார்வதியா. ஆண்டவனுடைய வார்த்தை கேட்டு ஆதிசக்தி உமா பார்வதியானவள் குளித்து நீராடி கோலவண்ண பட்டுடுத்தி ஆமா அப்படியே 1000 கால் மண்டபத்திலே 32 நம்பர் தூணதற்கு வருகிறார். ஒரு 32 நம்பர் தூணதிலே தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆமா, உடனே ஒன்றானை ஏந்தி கொண்டு ஆண்டவனுடைய நாமத்தை உச்சரிக்கிற பொழுது ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். பார்த்து கண்ண 2 மூடிட்டா இருக்கா, இவளுக்கு இப்போ வெள்ளை வரத்தை நம்ம தான் குறைக்கணும். உடனே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்வதிக்கு வெள்ளை வர முடுக்க வேண்டும் என்று சொல்லி தூண்டாத அந்த மணி விளக்கே, மணி விளக்கு, தூண்டாத மணி விளக்கே, மணி விளக்கே, தூண்டினாலே சிவபெருமான். மணி விளக்கே, ஆண்டவன் சிவபெருமான் தூண்டாத மணி விளக்கு லைட்டா தூண்டி இருக்கார். தூண்டும் போது பாதனை முந்தானையில முத்தா 3 சுடர் ஒளி ஒளிந்து விடுகிறது. ஆமா, அப்ப பகலும்
வேண்டாம். ரொம்ப ஒன்றுமா இருக்குது. ஏப்பா? அடி கணக்கு போய் இருக்கு முத்து முத்தா அப்படின்னு சொல்ல வந்து விழுந்த உடனே பிள்ளை வெயிட்டா இருக்கும் போது ஒரு பயணத்துக்கு தேவை கொடுக்குறாரு. அப்படிலாம் இருக்காது. இப்படித்தான் பொம்பளையா பார்வதி பார்வதி தூரமா தள்ளி வந்து வாங்க. ஆமா எப்படி இருக்குது தெரியுமா? அப்படியேம்மா இருக்குது. அதுக்கு கையும் இல்ல காலும் இல்ல காலும் இல்ல காதும் செவியும் இல்ல செவியும் இல்ல மூக்கும் இல்ல மொழியும் இல்ல மொழியும் இல்ல தள்ளி வந்து வாக்கா பிள்ளை கிடைச்சிருக்கா? யார்ட்டையும் காட்டல. தூரமா தள்ளி வந்து பிள்ளைய திறந்து பார்த்தா பிள்ளை எப்படி இருக்கா தெரியுமா? பிள்ளைக்கு கையும் இல்ல காலும் இல்ல காது மூக்கு செவியும் இல்ல பிள்ளைக்கு கட்டி பிடிக்க உதவி இல்ல மூக்கும் இல்ல மொழியும் இல்ல முண்டமா கிடந்து உருளுதானே. அவனுக்கு முத்தம் இல்ல கண்ணம் இல்ல என்னதியா? கண்ணு இல்ல. ஆமா ஆமா. அம்மை குழவைக்கு போனா அங்க இங்க இப்படி இருக்குமா மண்ணா? பிள்ளைக்கு அது கூட இல்லையே. போக்கு முண்டம் புசக்கட்ட முண்டம் அக்கு முண்டம் ஆணி முண்டமா இருக்கான். கூட அந்த பக்கம் இந்த பக்கம் காம்பு இருக்கும். ஆமா பிள்ளைக்கு அதுவும் இல்லை. பையன் வர கேட்டதற்கு இப்படி மாமுண்டத்தை கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? ஏடி பிள்ளை ஏக்கும்போது உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உடனே பார்த்தான் பார்வதி. சரி. எல்லா பிள்ளையும் மாதிரி என் பிள்ளை வரணும் என்று சொன்ன பொழுது ஆண்டவன் சிவபெருமான் யாரை இழைத்தார்? ஒரு பிள்ளையை உருவாக்கணும்னு சொன்னா மும்மூர்த்திகள் 3 பேர் வரணும். அவன் டாக்டர் அம்மா அப்பா. அது இப்ப அங்க கைலாசத்துல மகா பிரம்மா விஷ்ணு. மகா பிரம்மா விஷ்ணு சிவன் வரணும் கிருஷ்ணன் வரணும் பிரம்மன் வரணும். இந்த 3 பேரும் வந்தாதான் எல்லா பிள்ளையும் உருவாக்க முடியும். ஆமா. அப்ப இந்த பிள்ளைக்கு உருவெடுக்கணும் என்று சொன்னால் பிரம்மலோகத்திலே அதிபதியா இருக்கக்கூடிய பிரம்மதேவன் வந்தா தான் முடியும். அந்த பிரம்மதேவனை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் காருமையா பிரம்மதேவா பிரம்மதேவா ஒன்று சொல்லி பிரம்மதேவனை வரவழைத்தார். பிள்ளைக்கு உருவெடுப்பது பிரம்மதேவனுடைய வேலை. பிரம்மதேவனுடைய வேலை பிள்ளையை உருவெடுக்கிறது. ஒரு குழந்தை அழகா சைஸா இருக்கணும்னு சொன்னா அது பிரம்மனுடைய வேலை. பிரம்மன் வந்து பிள்ளைக்கு உருவெடுக்கிறார். ஆண்டவன் சிவபெருமான் பகவான் உயிர் கொடுத்தார். பகவான் உயிர் கொடுக்க என் பெருமான் கோபால கண்ணன் சரி நாராயண வழியில கிருஷ்ணன் வந்து ஆமா என் பெருமான் மாயவன் கோபால கண்ணன் சூஸ்பதி அவதாரி சூஸ்பதி இருக்கல சூஸ்திர அவதாரி. அந்த சூஸ்திர அவதாரி கண்ணுக்குள் என்ன செய்கிறார்? கண்ணுக்குள்ள ஒளி கொடுக்கணும். கண்ணுக்குள் ஒளி கொடுத்து பிள்ளைக்கு கருத்தையும் கொடுக்கிறார். பிள்ளைக்கு கொஞ்சம் கருத்தையும் கொடுத்தார். பார்த்தா அம்மா பார்வதி என்ன செய்கிறா? பிள்ளையை பார்த்த உடனே அந்த உருப்பிடிச்ச உடனே தான் குழந்தைய ஆடி விட்ட மாதிரி இருக்கு. சொல்லத வாங்கி வச்சுக்கோ. பிள்ளை அழணும். பிள்ளை அழணும். அது நீ பேசக்கூடாது. பிள்ளை அழுத உடனே பார்வதி என்ன செய்கிறா? பாரி நல்லதான் நடந்தா மனது கண்டோம் முத்தம் பிள்ளை பாரி நல்லதான் இருந்தா மனது கண்டோம் முத்தம் பிள்ளை அவன் ஏற்றி பண்ணதான் நடந்தா மனது கண்டோம் முத்தம் பிள்ளை ஏற்றி பண்ணதான் நடந்தா மனது கண்டோம் முத்தம் பிள்ளை ஓத்து நல்ல ஓத்து நல்ல ஓத்து நல்ல நானே இருந்தா தானே இருந்தா தானே இருந்தா அவன் ஓடி லட்சம் முத்தம் பிள்ளை ஓடி லட்சம் முத்தம் பிள்ளை ஓத்து நல்ல தானே இருந்தா தானே இருந்தா தானே இருந்தா ஓடி
ஏந்தி வெள்ளத்தான் எடுத்து ஆமாம்மா இடது நம்ம முத்தமிட்டா. ஓ ஏந்தி எடுத்து இடது ரெண்டும் சரி கோர்க்கு வெள்ளத்தான் எடுத்து கோழி வச்சு முத்தமிட்டா. கணக்கே கிடையாது. அள்ளி அரவணைத்து அவரோட முத்தமிட்டு அதோடு முத்தமிடுகிறா. முகத்தோடு முகமடைந்து முகத்தோடு முகம் இணைத்து. ஆமா பிள்ளை நல்ல மருந்து கிடைச்சது. சரி. இந்த பிள்ளைக்கு பெயர் கொடுக்கிற ஆண்டவனிடத்தை எட்ட பொழுது ஆண்டவா ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் பிறந்த பிள்ளைக்கு அந்த ஆண்டவனா எப்படி எப்படி பேர் கொடுக்கிறா தெரியுமா? தெரியுமா வீடு கொடுக்க உண்டமாக வந்து உண்டனாலே உனக்கு உண்ட சொன்னலே பிள்ளைக்கு சிவசுடலை மாயாண்டி என்று சொல்லி ஒரு பெயர். முப்பைகளையும் கொடுத்து ஒப்படைச்சாச்சு பிள்ளைய. இப்ப என் பிள்ளை எப்படி இருக்கான்? செக்க செவப்பழகே செத்து உர பொட்டழகே வங்கி தலையிலகே வாட ஆமலி பொட்டழகே. என்ன அழகா இருக்கான் பத்தியா? ஆமா பிள்ளை கடவுளுடைய பெயர் கொடுத்து பிள்ளைய பெற்றாலும் போதாது பேணி வளர்க்க தெரியுமா? கண்டிப்பா பிள்ளை பெற்று தவிர்க்க பத்து போறது இல்லையா? பேணி வளர்க்க தெரியும். அப்ப பிறந்ததொரு பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆதிசக்தி பார்வதியானவள் பால் ஊட்டிய நீர் நாட்டி பவுசுடனே வளர்த்தவாறு பால் ஊட்டி நீர் நாட்டி பவுசுடனே வளர்த்தவாறு பாதி சேனை ஊட்டி உலகமாய் வளர்த்தவாறு அவள் பாதி சேனை ஊட்டி வளமா வளர்த்தவாறு தாராட்டிரும் நாட்டி தாராட்டி வாராட்டி உடனே வளர்த்துவாரா ஊட்டி வளர்க்கிற மாயாண்டிக்கு உடம்பு எல்லாமே உருக தாளாட்டி எப்படி வளர்க்கிறார்? எப்படி போட்டு அது மாயாண்டி சுடலைக்கு தாளாட்டு பாட்டி தூங்க வைக்கிறா பார்வதி. வடக்கே நிலவடிக்க வாழ மர காத்தடிக்க காலை மர காத்தது என் வான் மயிலே நீ உறங்கு. தெற்கே நிலவடிக்க தென்னை மர காத்தடிக்க தென்னை மர காத்தது எனக்கு எல்லாமே உண்ட கண்ணே நீ உறங்கு அப்படின்னு சொல்லி பிள்ளைய தாராட்டி வாராட்டி பிள்ளைய தொட்டில போட்டு மாமன் அழைச்சு சொல்லுகிறான். ஆமா ஆண்டவா இந்த பிள்ளை பெத்ததுல இருந்து நம்ம 2 பேரும் விளையாடி ரொம்ப நாளாச்சு ஆண்டவா. அதான் சொல்றேன் பிள்ளை பெத்த நேரம் பல்லு குத்த நேரம் பிள்ளை பிறந்ததுல இருந்து நம்ம விளையாடுவோமே தினந்தோறும் சோதி பறத்தி சொக்கட்டம் விளையாடுவோம் இல்லவா? விளையாடி ரொம்ப நாளாச்சு. நம்ம போய் விளையாடுவோம் பிள்ளை தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி சொக்கட்ட கால் மண்டபத்திலேயே சோதி பறத்தி விளையாடி கொண்டிருக்கிற பார்வதி பகவானோ
ஈசனும் தேவியும். ஆனா மாயாண்டி சும்மா இருப்பாரா? அவன் அப்பா மணி விளக்குல பிறந்தானே, அவர் தூங்க பிறந்தவரா? அந்த மாணிக்க கட்டில தொட்டில தூங்குறதுக்கு பிறந்தானா? கட்டில தூங்குவாரா? மாயாண்டிக்கு தாய்ப்பால் குடிச்ச பிள்ளைக்கு தன்மையில நிறையல, மாதப்பால் குடித்த பிள்ளைக்கு மணி குடல் கூட நிறையல. அந்த மணி குடல் கூட நிறையலையப்பா. என்ன செய்யலாம் மாயாண்டி? பரிபசித்த ஒரு குழந்தை போல குழந்தை போல மாயிரத்தி ஆடுமா, பரிபசித்த ஒரு குழந்தை போல குழந்தை போல மாயிரத்தி ஆடுமா. பிள்ளை மாதிரி ஓன அழுக சத்தம் அப்ப மாயாண்டின்னு சொல்லல. ஏன்னா தாய்ப்பால் குடிச்ச பிள்ளைக்கு தன் வயிறு கூட நிறையலையா, வயிறுலாம் சுருக்குழுது போய் கிடக்கு. மாயாண்டி அழுகிற சத்தம் வயிறு ஊசி தாங்க முடியாம ஓன அழுக சத்தம், கைலாசமே அதிருது. ஆனா தாய் பார்வதிக்கு மாயாண்டி அழுகிற குரல் கேட்கல. ஏன்னு சொல்லுவாங்க? என்ன விளையாட்டு? விளையாட்டுல பிள்ளை அழுக சத்தம் கூட கேட்கல. ஆமா. ஆனா மாயாண்டி அழுகிற சத்தம் யாருக்கு கேட்கறது தெரியுமா? மாயாண்டி சொல்ற சுடுகாட்டுக்கு சொந்தக்காரனே அப்ப சொல்லலாம். அப்ப நாளான நாளில நல்ல வெள்ளிக்கிழமை, மாயாண்டிக்கு உகந்த நாள். ஆமா. சாம நட்டுச்சாம சதியச்சாம நேரத்திலே நைட்டு போட்டா நெஞ்சிருக்கும். நட்டுச்சாம நேரத்திலே கடிச்சாலும் இலை அசையாத கடிய சாம நேரத்திலே தாயாகப்பட்ட பேச்சு அம்மா கையில ஒத்த பந்தத்தையும் வச்சுக்கிட்டு மூல சத்தத்தை போட்டுக்கிட்டு வாரா. சாப்பாடு இருக்கலையப்பா ஆமா. ஒத்த மந்தத்தை கையில எடுத்து அப்ப ஒத்த மந்தத்தை கையில எடுத்து தெளிவனத்துல இருந்து கைலாச வாசல்ல வந்து நிக்கிறா. என் மகனே மாயாண்டி, மாயாண்டி எப்படி அழைக்கிறா பேச்சு? மகனே மாயாண்டி, அம்மானோட வந்து கேளு, தாய்ப்பால் குடித்தாயா, நன்மையது கிடையாது, மானம் வழுவித்தாயா, அடைக்குடல் கிடையாது, அன்னை பால் குடித்தாயா, அன்னை பால் உனக்கு அறிவியல் கிடையாது. மாயாண்டி மறை கொடுத்து மல்லிகப்பு வாசகாரனா ஐயான தலைமறியிலே மாண்ட பிரணம் வேறுதையா நாடு நன்னறியே
நீ தாய்ப்பால் குடிச்சேன்னா உனக்கு தன் பயிர் நிறைய சாப்பிட்டுங்க அன்னதானத்தை ஒக்கிட்டு எனக்கு இல்ல வாயாண்டி சொடலைக்கு அன்னைக்கு பால் குடிச்சு ஆடி வயிறு கூட நிறைய உள்ள பழனி மலை பயிருக்கு மாதிரி எல்லாரும் வெளியே வரையும் உள்ளடிக்கு போகுது. ஆமா அம்மா அம்மா பேச்சி நம்ம பேச்சிய மலைக்கிறா ஏ மாயாண்டி மகனே பொன்மகனே எனக்கு மையான கலமதில மாண்ட பெணவே இல்லப்பா அது சுடுகாடு தண்ணியில சுட்ட பெணோ எழுதப்பா உனக்கு கலமதில உனக்கு தீச்ச பெணவெல்லாம் எழுதப்பா பேச்சிய மலைத்த உடனே மாயாண்டி சும்மா இருப்பாரா குழந்தையா தொட்டில படுத்திருந்தவர் கோபுரமா உயர்ந்து நிற்கிறார் பாலகனா இருந்த மாயாண்டி பணமரம் போல் உயர்வெடுத்து வானத்துக்கும் பூமிக்கும் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார் கடவுள் மகன் சொல்லல அப்ப மாயாண்டி சொல்லலையே சுடுகாட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னா வியாசம் போடணும் அப்ப என் அப்பனாக விட்ட மாயாண்டி சொல்லலையே அலங்காரம் பண்ணணும் ஒரு பிள்ளைய அலங்காரம் பண்ணணும்னா கரெக்டா பண்ணுவது பெத்தவ தாயும் அழகா பண்ணுவாங்க நல்ல பொண்ணுக்கு மஞ்சள் தேய்ச்சி முகத்தை கழுவி அழகா அலங்காரம் பண்ணுவாங்க. இப்போ பிள்ளை இருக்குது இந்த கடமை இருக்கா ஆனா பிள்ளைய கல்யாணம் பண்ணும்போது இந்த கடமை இருக்கா அப்ப மாயாண்டி சொல்லலையே அலங்காரம் பண்ணுவதற்கு அலங்காரம் செய்வது என் தாயாவோட பேச்சியம்மா எப்படி எப்படி அலங்காரம் பண்ணுகிறார் அப்படியம்மா அலங்காரம் பண்ணுறது வேற என்ன வரவழை வரவழை மாயாண்டி குண்டாவ மாட்டுவான மாட்டுவானா அங்கிட்ட வரவழை வரவழை ஆன பந்தவான கொடுக்குவானா ஆம்பல் தேவன் வரவழை மாயாண்டி சல்லடமா மாட்டுவானா தேவன் வரவழை மாயாண்டி வல்லையாமா மாட்டுவானா அவருக்கு நிச்சயமா ஒரு கை தலையில வச்சிருக்காரே புள்ளா ஆமா குபேரனை வரவழைச்சு குபேரன்னு சொன்னா உலகத்துக்கே பணக்காரன் குபேரன் சொன்னா யாரு தெரியுமா திருப்பதியில இருக்கிறாரே வெங்கடாச்சலபதி கல்யாணத்துக்கு குபேரன் தான் நடவாங்க சாட்சியை போட்டு கல்யாணம் வழியில நான் போடுறேன் திருப்பதியில வெங்கடாச்சலபதி யாருக்கா தெரியுமா அவரை பார்க்கணும்னு சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது 13 மணி நேரம் லைன்ல நிக்கணும் அப்படின்னா அந்த வெங்கடாச்சலபதியை பார்க்கணும் அவர் இப்படி நிற்பாரு அவர் பார்த்தபடி கும்பிடுறது 13 மணி நேரம் நடந்திருக்கும் அப்பேற்பட்ட வெங்கடாச்சலபதி கல்யாணத்துக்கு கடை வாங்கினது இந்த குபேரன் அப்பேற்பட்ட குபேரனை வரவழைச்சு மாயாண்டிக்கு குள்ளாவா மாத்திருக்கா பேச்சு எவ்வளவு பேர் பணக்காரனா என் மகனுக்கு நீ முதல் குள்ளாவாரு அப்படி சாம்பல் சிவனை வரவழைத்து மாயாண்டிக்கு சல்லடமா மாத்திரா நடக்கும்போது அடுத்து அக்கினி தேவனை வரவழைத்து ஆன பந்தமாக ஆக்கி கையில கொடுத்தாங்க வச்சிருக்காரே நம்ம மாயாண்டி சொல்லல ஆமா அக்கினி தேவனை வரவழைத்து ஆன பந்தமாகவும் வல்லதேவனை வரவழைத்து மாயாண்டிக்கு வல்லமாகவும் ஆக்கி அந்த வளையத்தில் இருக்குமே 9 மணி 9 நவக்கிரகத்தை 9 மணியாக கோத்து போட்டு மாயாண்டி கையில கொடுத்தாங்க இருக்கிற மாயாண்டி சொல்லல கையில இருக்குதே வளையகம்பு அது இருக்கிற மணி 9 நவக்கிரகம் கோத்து போட்டு மாயாண்டி கையில் கொடுத்து தாயும் மகனுமாக வேட்டைக்கு எப்படி வருகிறான் தெரியுமா எப்படியம்மா தாயும் நல்ல மகனுமாக
அப்ப பேச்சியம்மா சொல்லுறா எப்ப நான் முன்ன போறேன் எங்க யார வச்சிருந்த எம்மையா பேச்சி நான் முன்ன போறேன் அழகு பார்த்துட்டு பின்னால மகனோட அழக பாத்துக்கிட்டே வர அப்படின்னு சொல்லி மாயாண்டி முன்னடத்த பேச்சியம்மா பின்னடத்த இப்படி கால வச்சா என்னோட அழகு இப்படி பாக்கணும் அப்படி இப்படி கால வச்சா என்னோட அழகு தூக்கி வச்சா அவருக்கு துத்தி பூ செல்லணும் சரி எடுத்து வைக்கும் கால்களுக்கு ஈரமுள்ள சுடலைக்கு எருக்கலமோ செல்லணுமா எருக்கலமோ செல்லணுமா மாயாண்டி வேட்டைக்கு வரும்போது யாரும் குறுக்க வரக்கூடாது சரி அப்படி இருக்க கூடாது ஆனா அன்னைக்கு மாயாண்டி சொல்ல வேட்டைக்கு வரும் பொழுது ஆணை குட்டி ஐயர் மகா ஐயர் மகா ஐயர் மகாப்பா பாப்பாத்தி பெண்மணி அளவு அழகா இருப்பாரு கர்மா தூக்கமாக இருக்கும் அப்படி கிடையாது ஐயர் வீட்டு கொண்டு எப்படி இருக்கா ஆமா சும்மா அப்ப மாயாண்டி சொல்ல வேட்டைக்கு வரும் பொழுது ஆணை குட்டி ஐயர் மகா பாப்பாத்தி பெண்மணியானவள் சண்டால பாப்பாத்தி பெண்ணானவள் 8 மாசத்துல சூளை பெண்ணாள் பெண்ணுண்டாக்குங்க அதுவே உண்மை கன்சிவா இருக்காங்க ஆமா அதாவது 8 மாசம் சூளை பெண்ணா இருக்கறா மாசமா இருக்கறா அம்மா போய் மாசமா இருக்கறா தலையில என்ன வச்சிருக்கணும் ஆமா அம்மையா சரி தலையில வைக்கிறது வேப்பங்குலைய வைக்கணும் அவன் பெண்ணா பிறந்தவங்க ஆமா ஃபங்க்ஷன்னு சொன்னா வேப்பங்குலைய தலையில வைக்கணும் அதுதான் வழக்கம் ஆனா அவன் என்ன வச்சிருக்கா ரோட்ல அள்ளி வைக்கணும்னு இருக்கு எனக்கு 2 கிள்ளி வச்சா போதா வேப்பங்குலை இருக்கணும் ஆனா அவன் என்ன வச்சிருக்கா தாளமும் வச்சிருக்கா அந்த பாப்பாத்தி பெண்மணியானவள் வாசல்ல இருக்கும்போது இருக்கக்கூடிய நேரத்துல மாயாண்டி சொல்ல வேட்டைக்கு வரும் பொழுது வேட்டைக்கு வரும்போது மாயாண்டியை பார்த்து வீட்டுக்குள்ள போனமாவா 3.25 நாளைக்குள் ரத்தமா கக்குதா மாண்டு மடிந்தா பாப்பாத்தி மரணலோகம் சேர்ந்துட்டாளே மடிந்தா பாப்பாத்தி சிவன் பதவி சேர்ந்தவனே ஊரவர்கள் எல்லாம் பார்த்தாங்க என்ன சொல்றாங்க காத்தோ கருப்போ தெரியல பேரோ பிசாசோ தெரியலையே பாப்பாத்தி அடிச்சு கொள்றதுனால 6 மாசம் ஆகும் அப்படி பொட்டுன்னு போயிட்டாளே கால பாலகத்தி வீட்டுல போனா வாதி எடுத்தா பொட்டுன்னு போயிட்டாளே சரி போதும் தேசம் தூக்குப்போ மனம் போ முக்குல போட்டு அழாதே ஏன்னா ஐயர்மார்கள் வீட்டுல வெறும் 3 மணி நேரம் தான் அவங்க வச்சிருப்பாங்க நம்ம வீட்டுல அப்படி கிடையாது பாத்துக்கோ துபாய்க்கு போன மச்சான் இங்க வரணும் துபாய்க்கு போன மறுபடியும் வரணும் கொஞ்ச நாள் இருக்கு ஐஸ் பெட்டி வச்சு 3 நாள் 4 நாள் வச்சிருப்போம் சாப்பாடு தெரிஞ்சு ஆனா ஐயர்மார்கள் வீட்டுல அப்படி வைக்க மாட்டாங்க என்று சொல்லி அப்படி அதை பாப்போம் ஆமா பாப்பாத்தி பெண்குடியானவள் அம்மையோ அழகி மல்ல குழுப்பாட்டி அழகி மல்ல குழுப்பாட்டி வட்டனத்தில் துணி வைத்து வட்டாரே உறவர்கள் மல்லான கலையதிலே கல்லடைக்கு கட்டடைக்கு கட்டடைக்கு கலையதோ மத்திய தூக்கி வைத்து எருவடிக்கு பேரம் வைத்து எருவடிக்கு பேரம் வைத்து அதே எருவண்ண பேரம் பூசி எருவடிக்கு பேரம் வைத்து எருவடிக்கு பேரம் வைத்து எருவண்ண பேரம் பூசி பாப்பாத்தியை கழுகி குளிப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்து மையான கரைக்கு தூக்கிட்டு வந்தாச்சு கல்லடிக்கு கட்டடிக்கு கட்டைக்கு மேல பாப்பாத்தியை தூக்கி வைத்து எருவடிக்கு பிரேதம் வைத்து இரமண்ணை மேல பூசி எருவடிக்கு வச்ச மண்ணம் மேல பூசி நம்ம காலை தூது கண்டிப்பா 3 பேர் வேணும் மும்மூர்த்திகள் ஒரு பிள்ளைய கருசி எப்படி மும்மூர்த்திகள் வேணுமோ அதே போல மையான கரையில போய் அடக்கப்படுவதற்கு 3 மூர்த்திகள் வேணும் தூத்தி போட்டியா புள்ள ஏரியா வந்து மண்ணன் வந்து தேடி மாதிரி சரி அப்பப்போ கொஞ்சம் பச்சை வர அடிக்கும் ஆமா குத்தி குத்தி உடணும் நம்ம காலை தூது 3 பேர் வந்து துருத்தி போட்டு ஊதும்போது இந்த பெணவாட மாயாண்டிக்கு பிச்சி பூவா வளர்க்குது பிச்சி பூவா வளர்க்குது சும்மா இருப்பாரா மாயாண்டி சொல்லல அந்த செவவாட பெணவாட மாயாண்டி சொல்லல
அருகில் வந்து வளத்தை சுத்தி இடத்த வாராரு. ஓ வளத்தை சுத்தி இடத்த போறாரு. காலை மாட்டி போட்டு அப்படி உட்கார்ந்துருக்காரு. ரெண்டு கிட்ட உட்கார்ந்து சும்மா இருப்பாரா? கையில வச்சிருக்காரே வள்ளை கம்பை எடுத்து ஒரே குத்து. தலை வேற முட்டை வேற விழுந்தா பாப்பாத்தி. அப்ப மாயாண்டி சொல்ல என்ன செய்கிறாரு? என்னம்மா ஆடுகிறா? காலில் முறித்து கரும்பா கடிப்பாரு. சவுக்கு சவுக்கு இருக்கும். சரி முட்டெலும்பு முறித்து முறுக்கா கடிக்கிறாரு. முறுக்கா கடிக்கிறாங்க பேச்சு மகன் சொல்ல. அந்த மாதிரி அதாவது மாயாண்டி சொல்றது ஒத்தையே சாப்பிட மாட்டாங்க. நம்ம கூட்டம் மாதிரி கிடையாது. தாத்தடி பழக்கம் கிடையாது. அவங்க வந்து எல்லாரும் குடிச்சாங்க. சரி எந்திரிக்க முன்னால குடிச்சிட்டு சாப்பிட்டு இடையில கழிப்பட்டாங்க. ஆனா மாயாண்டி சொல்ற மாதிரி கிடையாது. ஒரு வந்து சாத்தியம் கூட கேட்காது. வேற வழி சொல்லத்தா நேரா போய் வரணும்ல. அப்படி வரல. கொஞ்சம் அப்போ பச்சையில குடிச்சு. அப்ப மாயாண்டி சொல்ல வெடத்தினோட அருகில் வந்து என்ன செய்யறா? பேய்களுக்கு விருந்தளிப்பான் பேச்சு மகன் சொல்ற. சரி நாடு செத்தது. புருஷன் கையால அடிபட்டு கை செத்து கிடக்கும் பத்தியா? ஐயோ கொடுமை. எல்லா பேய் மாயாண்டி எனக்கு கையேந்தி நிக்கி. கேட்ட இப்படி சாப்பிடுறாரு. சரி மேல வந்து பா. கொல்லிவாய் பிசாசு. ஒண்ணு மாதிரி இளவட்ட பைக்கெல்லாம் கால் எலும்பு முறிச்சு கொடுப்பாரு. ஐயோ அப்ப நல்ல மனுஷன். அப்படி கை எலும்பு. அந்த எமர்ஜென்சி செத்த பைக்கெல்லாம் என்ன இலை நிறைய எடுத்து கொடுப்பாரு. என்ன செம்புள்ள கை எலும்பு தெரியுமா? கால் எலும்பு கை எலும்பு. அப்ப கடிச்சு ஒரு கடி. அதானே நல்லவா. மாயாண்டி சொல்ற இப்படி விடத்தை சாப்பிட்டு இருக்கும்போது ஈரப்பழ தாமரக்கா எள்ளு புண்ணாக்கா இருக்கும். அது விருந்து பாதி வேகாம பாதி அப்படி இருக்கும் பாத்தீங்க. மாயாண்டி சொல்ற இப்படி விடத்தை சாப்பிட்டு இருக்கும் பொழுது என் தாயை பேச்சு சும்மா இருப்பாளா? அவ சட்டியே ரத்தம் அது குடிப்பாளா? ஒரு சட்டி ரத்தத்தையோ ஒரு சட்டி ரத்தத்தையும் ஒரு நொடியில குடிப்பாயா? அதாவது மண் பாத்திரத்துக்கு மண் சட்டி. மண் பாத்திரம் கிடையாதா? மண் சட்டி. மண் பானை. ஆமா. மண் பாத்திரத்துக்கு வெடித்தாரு. சரி மண் பானை. அப்ப மாயாண்டி சொல்லையே வேச்சியம் அழைக்கிறா. எப்ப உன மையான கரைக்கு எப்ப கூட்டிட்டு வந்தேன்? எனக்கு வேணும். 12 மணிக்கு கூட்டிட்டு வந்தேன். மணி இப்போ 3 மணி ஆகுது. திரும்ப பாதி உடம்பு இருக்குமா? திருடுவா. பாரு காவாசி கடிக்க வேண்டி இருக்குது. வயிறுக்குள்ள நிச்சயமா இருக்குதா? அப்ப மாயாண்டி தொடரே பேச்சியம் அழைக்கிறா. ஆமாம்மா. நான் போறமாலே உங்க அம்மா பார்வதி உன்னை தேடுவா. ஆமா எப்ப கூட்டிட்டு வரக்கூடிய பொறுப்பு என் பொறுப்பு. இன்னைக்கு சீக்கிரமா வந்ததுன்னா நாளைக்கு ரெகுலரா பழக்கத்தை வச்சுக்கிறேன். சரி. இன்னைக்கு ஒரே நாள் கட்டப்படியா மாதிரி இருந்து தின்னுட்டு கொண்டு வந்து அப்புறம் நாளைக்கு உள்ள மாட்டா ஒரு முடியாது. டென்ஷன் நோக்கி போறோம். நம்ம கைலாசம் போகலாம். சரி. என்ன சொல்லி மாயாண்டி சுடலை அழைத்த பொழுது அந்த வேளையில் ஐயாவன தான் கடந்து மாயாண்டி ஏறி வாரோ. முருகாடு தான் கடந்து சுடலை ஐயா ஏறி வாரோ. எப்படி கோபுரமா எந்திரிச்சு பிணத்தை சாப்பிட போனாரோ தொட்டில வந்து படுக்கணும். கட்டில வந்து தொட்டில வந்து படுக்கணும் என்று சொல்லி கோபுரமா இருந்த மாயாண்டி குழந்தையோ வடிவம் எடுத்து குழந்தையோ வடிவம் வந்து அந்த சுடுகாட்டுக்கு மணி குடலும் உருவிட்டு வந்தாருல தொட்டில அலங்கரிச்ச போட்டு ரத்தவரி கோலத்தோட தொட்டில எடுத்திருக்காரு. ரத்தவரி கோலத்தோட வருகிறா. அப்ப மாயாண்டி நினைக்கிறாரு இப்ப சும்மா அந்த தொட்டில படுத்திருந்தோம்னா மூத்த பிள்ளைங்கன்னா எங்களை போல நம்ம பொறுக்குவீங்கன்னு நினைச்சிருக்காங்க. அமைதியா அந்த தொட்டில படுத்திருந்தோம்னா இளைய பிள்ளை வேல்முருகனை போட்டு பொண்ணுக்கு வீங்கிட்டு நம்ம சுடுகாடு போய் சுத்த பணம் தின்னதான் அம்மா பார்வதி அறியணும். அப்ப நம்ம மையான போய் மாண்ட பணம் தின்னதான் இருக்கிறாரே பகவான். ஆமா அவர் அறிய வேண்டும் என்று சொல்லி அப்பனா அவட்ட மாயாண்டி சுடலை சித்தகொரு குழந்தை போல அப்பதான் பார்வதி அம்மா நினைக்கிறார் என் பிள்ளைய தொட்டில போட்ட நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பிள்ளைய தூக்க வேண்டும் என்று தொட்டி பக்கத்துல வந்து பிள்ளை மேல கைய போட போகிறா. பிள்ளை மேல என்ன வாட அடிக்கிறது தெரியுமா?
இருக்கிறது. மல்லிகைப்பூ வேலையெல்லாம் எப்படி இருக்கு? நாசி பிடிக்க முடியல. பார்வதிக்குதான் அது நாத்து. ஏன்னா சாந்தும் சம்பாதும் மணக்கக்கூடிய இந்த கைலாசத்துல அவத்த வந்து குடிச்சிருக்கா இந்த சுடலை. பூவும் புஷ்பமும் மணக்கூடிய இடத்துல புலவாக அப்படி மறக்கலாமா? நிர்வாட்சியா மனத்த இந்த பிள்ளை முகம் இறந்த பிறனாக்க ஒடுக்கி. ஐயோ நாசி பிடிக்க முடியலதா. பார்வதி பார்த்தா ஆண்டவன் கிட்ட ஓடுகிறா. ஐயா ஆண்டவா பகவானே, உங்ககிட்ட பிள்ளை வரந்தானே கேட்டு இப்படி பணம் கிண்டி எனக்கு கொடுக்கலாமா? இந்த மரம் கேட்டதுக்கு இப்படி மாமிசம் வந்த கூடிய குழந்தையை கொடுக்கலாமா? ஏ பார்வதி, உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பிள்ளை கொடுக்கும் போதே சிறுமைதான் இருக்கும், பெருமை இருக்காதுன்னு சொல்லித்தான் கொடுத்தேன். அவன் வாயாண்டி அழைக்கிறார். என் மகனே பொன்மகனே பொன்மகனே எனக்கு வாய்ந்த அதனால நீ பூலோகம் போனையானா உனக்கு புசிக்க இடம் ரொம்ப உண்டு. மெத்தையும் உண்டு, உனக்கு மையான கரையும் உண்டு. உனக்கு வேணுங்கிற படத்தை எல்லாம் விருப்பப்படும் சாப்பிடலாம். பூலோகம் போன்னு சொன்ன உடனே மாயாண்டி பாக்குற. ஆமா. அப்ப அவன் சொல்றது கேட்கிறாரு. பகவானே, உங்களுக்கு வேணும்னா என்ன பிறகு செய்வீங்க, வேண்டாம்னு சொன்னா போகணும்னு சொல்லுவீங்க. சும்மா ஒண்ணும் போக மாட்டேன். இந்த கைலாசத்துல பிறந்த கடவுள் பிள்ளை சொல்லலைங்கிற உண்மையா இருந்தா உலகம் போனோம்னா சும்மா போக மாட்டேங்க. அருள் கிடைக்கும். உடனே மாயாண்டி நினைக்கிறாரு, கைலாசத்துக்கு நான் போகணும்னு சொன்னா கைலாசத்துல 8 நாளா காப்பு கட்டி விரதம் இருந்து ஊட்டு போட்டு கொலை கொடுத்து தரணும். அது ஊட்டு போட்டு கொலை கொடுத்து தந்தா தான் இதத்தான் பிரமதியில மாயாண்டி சொல்றது கோவிலோட வேணும்னா எப்படி கேட்கிறாரு தெரியுமா? அப்பா பகவானே, 8 நாள்ல வியாழக்கிழமை அன்னைக்கு நல்ல நாள் பார்த்து வெள்ளிக்கிழமை சாங்கப்பட வைப்பா. வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு பீடம் போட்டு தரணும். எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எட்டாத பீடம் போட்டு பீடம் போட்டு ஏறி வைக்கும் ஆனசாந்தி ஆறுகால பீடம் போட்டு பீடம் போட்டு பீடம் போட்டு வியாழக்கிழமை இரவு அன்றைக்கு எங்க மாமா எனக்கு தாய் மாமனே எனக்கு வந்து வெள்ளு பிடிக்கணும். வெள்ளிக்கிழமை மதியான கொடைக்கு 7 பை போட்டு தரணும். வெள்ளிக்கிழமை சாம நட்டு சாமம் போல சாயந்தரம் போல ஒரு சைவ படப்பு போட்டு அடுத்து ஒரு அலங்கார பூசை வேணும். சாமாரி சாமம் போல என்ன சுடுகாட்டுக்கு அனுப்பி மாயாண்டி சொல்ல கேட்கிறாரு. இல்ல நான் சுடுகாட்டு போயிட்டு வரதுக்குள்ள எனக்கு படப்பு ரெடியா இருக்கணும். 12 மணிக்கு நேரம் தான் பூசை போட்டு தந்தேன்னா இந்த கைலாசத்தை விட்டு நான் போறதுக்கு அப்படின்னு சொல்லி மாயாண்டி சொல்ல கேட்ட பொழுது ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் எப்படி எப்படி கொடை போட்டு கொடுக்கிறார். நான் வார்த்தையை
அப்பாவும் அம்மாவும் காப்பு கட்டி வரதும் இருக்காங்க. காப்பு கட்டி வரதும் யாருன்னா பிள்ளைக்கு கோயில் கூட நடத்துதுன்னு சொல்லி சொடலைக்கு கோயில் கூட சொல்லி பகவானும் பார்வதி காப்பு கட்டி இருக்காங்க. காப்பு கட்டி வரதும் இருந்தாங்க. வியாழக்கிழமை எனக்கு என்ன வைக்கணும்? பீடம் போடுப்பா. பீடத்தை போடுப்பா. பீடம்னு சொன்ன உடனே பகவான் பார்த்தா 1.5 அடிக்கு அவளுக்கு போட்டா அவன் ஏத்துட்டு வரா ஒற்ற மிதியில எடுத்து தள்ளிட்டாரு. எனக்கு எப்படி பீடம் போட்டார்? எட்டாத பீடம் போட்டு ஏறி வைத்து மாலை சாத்தி 6 கால பீடம் போட்டா அந்த சாம உண்டு போட்டு உச்சியில எனக்கு கலக்க வைத்து அவருக்கு ஏணி வைத்துதான் மாலை சாத்தணும். இப்ப ஏணி முதுகு பின்னால போட்டு சாத்து. முன்னாடி போடாத. முன்னாடி போட்டா எனக்கு பிடிக்காது. ஆமா. 6 கால வீடம் போட்டு எனக்கு அத்தை சாம விட்டு வேணும். அத்தை சாம. அத்தை சாம விட்டு வேணும். அத்தை விட்டு வந்துறாங்க. அப்பா அத்தை வந்தா பிடிக்க மாட்டான். 7 கால வீடம் போட்டு ஏம சாம விட்டு போட்டு என்னவே மாயாண்டி சொல்ல. யாருக்கெல்லாம் வில்லு போட்டு வைக்கணும்னு சொல்லி அதாவது மாயாண்டிக்கு தாய் மாமன். தாய் மாமன். யாரு? பார்வதி தான தாய். பார்வதிக்கு அண்ணன் யாரு? என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன் தான் பார்வதிக்கு அண்ணன். அப்ப மாயாண்டி சொல்லைக்கு மாமா யாரு? உறவுமுறை சொல்லி கொடுத்துட்டியா? ரிலேஷன்ஷிப். இவரு எப்படி சொல்லைக்கு எப்படி மாமா வராரு அப்படின்னு நினைப்பாங்க. இங்க 2-3 பேர் யோசிக்கிறாங்க. தெரியும். அது பண்ணுங்க பத்தா. சரி. திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. சரி. மாயாண்டி சொல்லைக்கு தாய் மாமன் கோபால கண்ணனே வந்து வில் படிக்கணும். நான் வில் படிக்கணும். ஆமா. சரி. மாமா வில் படிக்க. ஆமாம்மா. ஒரு மகன் வேல் முருகன் வளம் பாட. பாடுறா. ஆமா. சரி. அடுத்து கணவரி. சரி. தொப்ப படமடிக்கு கரெக்டா இருக்கா? அடுத்து தும்புறுதல் தாளம் போட. தும்புறுதல் கரெக்ட். அடுத்து நாரதர் உடுக்கடிக்க நந்திதேவன் கட்டை போட. நந்திதேவன் கட்டை போட. இப்படியே வெள்ளிப்பாட்டு பாடும் பொழுது வியாழக்கிழமை சாஸ்தாங்கரையை பாடி வியாழக்கிழமை கொட முடிந்தது. வெள்ளிக்கிழமை மதியான கொடையை எனக்கு பழிபோட்டு தங்கம் என்று கேட்ட பொழுது மாயாண்டிக்கு எப்பேர் விட்டு பழிபோட்டு கொடுத்தார். சூழாடு உனக்கு ஒரு மாயாண்டி எட்ட பொழுது ஆண்டவன் சிவபெருமான் என்ன செய்கிறார் தெரியுமா? பிள்ளை தான் எடுத்து அதாவது ஒரு தர்ப்பப்பிள்ளை எடுத்து மந்திரத்தை ஜெபித்தார் ஆண்டவன் சிவபெருமான். மந்திரத்தை ஜெபித்த போது மணி ஓடத்தோடு வளர்ந்தார் கனியா பிள்ளை. ஆமா. அப்ப கனியானோட கையை கட்டி காலில் எத்த மறுமுறை கொடுத்தார். 21 இலைக்கு 21 சொட்டு ரத்தம்பா. அடுத்து நாக்கு எடுத்து நரவழி கொடுத்தார். அடுத்த நாக்கு ஊரு அப்ப மாயாண்டி கிருபையாலே. அடுத்த நாக்கு ஊருன்னு சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க அர்த்தம் கூடாது. 41 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து அவருக்கு அர்த்தம் கொடுக்கணும். சரி. நான் எடுத்தோம் அத வந்து அதோட வாங்க கைஸ். அடுத்த நாக்கு ஊரு அப்ப மாயாண்டி கிருபையாலே. ஏய் அப்பா என் மகனே பொண்ணுவே. ஐயா நாம ஏத்துக்கிட்டியா? உங்களுக்கு என்ன வேணும்? அடுத்து கலரா. என்னங்க? அடுத்து கலரா.
ஏப்பா கல்யாண கொடையை நல்ல முறையை ஏத்துக்கிட்டேன். அதாவது சாயங்கால நேரம் அந்தி கறிக்கல் அத்தை சாம வேலையில சைவ படப்பு போட்டு தரணும். வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் பழ வகைகள் பழம் கசரி பழம் வச்சிடாத. ஒவ்வொரு தாரா கொண்டு வந்து என் மார்க் வரைக்கும் குடிச்சு சீப்பு வச்சு நீ சாப்பிடு. எனக்கு தாறு தாரா வேணும். அது மட்டுமா நல்ல கேரளா சைடு போனோம்னு சொன்னா அண்ணாச்சி பழம் சீப்பா கிடைக்கும். ஆனா அங்க வாங்கிட்டு வராத. அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அப்போ இதுல வேணுமா? நீ கண்ட வண்டிக்கு கடை வேணாம்னு பிரச்சனை. எனக்கு அண்ணாச்சி பழம் குடிக்கணும். அது மட்டுமா ஆரஞ்சு வந்து எல்லா ஆரஞ்சு வேணாதான் நல்லா இருக்காது. கமலா ஆரஞ்சு வாங்கி கொஞ்சம் உனக்கு குடிக்க லேசா இருக்கும். ஈஸியா சாப்பிடுவேன். அடுத்து ஆப்பிள் பழம் கிலோ கணக்குல குடிக்கணும். அது மட்டுமா பழப்பழத்தை ரெண்டு அடுத்த வை. பழப்பழத்துல நீ எண்ணெயை தொட்டு எடுத்துறாத. சாப்பிட முடிய மாட்டேங்குது. சும்மா அடுத்து பார்த்து கழுத்துமே கட்டிக்கிட்டு எண்ணெய் வச்சா பூரா வளர்க்கட்டே இருக்கும். வாங்கிக்க முடியும். சைவ பழப்பு இப்படி பழ வகைகள் என் மான் வரைக்கும் குடிச்சு கிடக்கு. சாயந்தர நேரம் வச்சியா எனக்கு வந்துட்டியா போதும்பா. சாயந்தர பூஜைக்கு சரி சைவ பழப்பெல்லாம் நான் ஏத்துக்கிட்டேன். அடுத்து சாமன் அடி சாமம் போல 11:30 என்ன சுட்டு காட்டுக்கு அனுப்பணும். நான் போயிட்டு வரதுக்குள்ள படப்பு ரெடியா இருக்கும். ஆமா நேரம் தவறாம எனக்கு 12 மணிக்கு தீபாவளி காட்டிடணும். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டே. அங்க போனா இங்க போனா அது ரெண்டாவது பக்கம். ஆமா கோயில கூட்ட பக்கம் வாசலே படுக்க போனேன். அந்த சுவாலிக்கே தான் கிடையாது. ஆமா அந்த பழக்க பச்சிட்டு சேர்ந்தா 12 மணிக்கு அடிச்சிருக்கு மணியே. ஆமா வேலை நான் சுடாட்டு போயிட்டு வந்தோடனே இருக்கணும். சரி 11:30 சுடுகாட்டுக்கு அனுப்பணும். எப்படி அனுப்பலாம்? சுடுகாட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னா உள்ள கூப்பிடு. யார் நினைச்சிட்டு இருக்கா? தாய் மக்கள் கோபால கண்ணனை வரவழைத்தார். கோபால கண்ணன் அடிக்கிறார். ஆமா அவர் பாடும்போது கணபதி படம் அடிக்கணும். ஓ கணபதி தான் படம் அடிக்கணும். சும்மா அடிக்க கூடாது. சுடுகாட்டுக்கு போற மாதிரி அடிக்கணும். அடுத்தது இவர் எத்தனை பாட்டுல இருந்துட்டு வருது. இப்படி சுடாட்டு போற மாதிரி அடிக்கணும். போற மாதிரி அடிக்கணும். ஆமா அடுத்து நாரதர் கோயில் திருத்துள்ள பத்தியா அவர் தான் நமக்கு கிடைக்கும். சுடுகாட்டுக்கு போற மாதிரி அடிப்பா. அடுத்து தும்புறது தாளம். அடுத்து என் பெருமாள் கோபால கண்ணன் அவர் இருந்த இடத்துல தான் இன்னைக்கு நான் இருக்கேன். அன்னைக்கு மாயாண்டி சொன்னது வில்லுப்பாட்டு கேட்க போய் தான் இன்னைக்கு நம்ம உள்ள சுத்திட்டு குடத்தை தூக்கிட்டு ஒரு ஊரா சுத்துறோம். கொண்டு சுடுகாட்டுக்கு அனுப்பணும் தானே அப்படின்னு சொல்லி சொடல மேல சிவன் நின்று கோமரமா அழுகிறாரு. பார்வதிக்கு பகவான் காப்பு கட்டிட்டாங்க. அப்போ பேச்சியம்மா பார்வதி மேல இருந்து கோமரமா அழுகிறாங்க. பகவான் சொடலைக்கும் பார்வதி பேச்சிக்கும் ஆயுள் உள்ளவே எப்படி ஆடுறான் சொல்லாட்டிக்கு மையானத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி என் பெருமாள் கோபால கண்ணன் எப்படி வெளி ஒழிக்கிறாரு. ஐயான கரையில நீல ஏ சொல்லலாம்
ஒரு சத்தம் வரக்கூடாது. அமைதியா இருக்கு. எப்படி மடப்பு போட்டா தெரியுமா? வண்டி சொல்லலை ஒரு பாட்டு அரிசி ஒரு மடப்பாலை கோழி கறி சமைத்து அரிசி சாதம் கோழி கறி சமைத்து கோழி கறி சமைத்து அரிசி சாதம் கண்ணி கோழி கறி சமைத்து அரிசி சாதம் பச்சை முட்டை 11 அரிசி முட்டை 65 முப்பையில சாராயம் முப்பையில அப்ப படப்பு போடுறதுன்னு சொல்லி தலவாழை இலை விரிச்சு ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரே உடம்பா கொடுப்பான். ஒரு கோட்டை அரிசி சொன்னா என்ன அரிசி? ஒரு கோட்டை சொன்னா 2-3 அரிசி. பிரியாணி அரிசி போடாத. பிரியாணி அரிசி போட்டா உடனே செமிச்சிருது. நல்லா கொட்டாரச்சம் அரிசி சொன்னா முடிக்கிற பரிசு என்ன பார்த்து முடிக்க மாட்டேங்கும். முட்டை கோழி கறி சமைத்து முடி அரிசி சாதம் பொங்கி எனக்கு முடி அரிசி சாதம் பொங்கி கண்ணி கோழி கறி சமைத்து கருப்பு அரிசி சாதம் பொங்கி பச்சை முட்டை 11 ஆமா பச்சை முட்டை 11 அரை கிலோ பல்லாரி 3 மிளகா என்ன பெப்பர் ஆம்லெட் இல்லையா? பச்சை முட்டை 11 சொன்னா எசைக்கு தசபுளி கொடுப்பாரு மாயாண்டி. ஆமா தசை போய் 4 முட்டை போட்டு பை போட்டு 2 முட்டை பைக்க போட்டு வந்துறோம். அதுதான் பச்சை முட்டை 11 அவிச்ச முட்டை 60 வைக்கணும். நீ அவிச்ச முட்டை வைக்கிறது பிரச்சனை இல்ல. சரி அப்படி விக்காய் காய் வெட்டி கட்டி தவசுக்குள்ளே பத்திரமா பாத்துக்கப்பா. மூக்கே அப்படி கட்ட சொல்லு. உப்பு டேஸ்ட் பாத்துறோம். உப்பு இருக்கா அவிச்சிட்டா எடுத்து வாயை போடுறேன். அது வார வெடிக்கிறோம் எனக்கு ஓட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு. பாத்துக்க மாட்டேன். அவிச்ச முட்டை 61. உப்பில சாராயம் எனக்கு குடுவையில தென்னை கல்லு வேணும். பாத்துக்க. அன்னைக்கு கேட்டிருக்க குப்பியில சாராயம் குடுவையில தென்னை கல்லு கேட்டிருக்காங்க. அந்த காலத்துல சாராயம் அடிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க. அது எங்க உள்ள சாராயம்? சுத்தப்பட்டில உள்ள சாராயம் வச்சா அவனுக்கு பிடிக்கும். இப்ப இது கிடைக்குது. படத்துல கட்டி தயிர் நிக்கணும். அடுத்து அங்க வந்து என்ன வைக்கணும்? திரிய ஊனி வைக்கணும். திரிய ஊனி வச்சு நான் சந்தோஷமா ஏத்துக்கணும்பா. அது மட்டுமா நான் வேட்டைக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு தீவிர காட்டி குடிச்சிட்டு கையில என்ன வேணும்? என்ன கேட்கப்பா? 2 சுருட்டு கேட்க. சுருட்டு அந்த ஏசிபி ஏன் கொடுக்குறாங்க? உடனே கலந்து 6 முகம் உள்ள சுருட்டு வேணும் எனக்கு. 6 முகம் உள்ள சுருட்டு எனக்கு வந்துச்சுன்னா எனக்கு அங்கங்க வாய் இருக்கும் பாத்துக்கோ. அந்த வாய் வளம் கிளியர் பண்றதுக்கு எனக்கு 6 முகம் உள்ள சுருட்டு வேணும். ஆமா. எப்ப பூசல ஏத்துக்கிட்டேன். சரி இனி நான் உலகத்துக்கு போறேன்னு சொன்னா என்ன தேடி 4 ஜனம் வரும். அவ கண்டிப்பா ஒரு ஜனம் தேடி வந்து சும்மா அவங்களுக்கு நான் வாக்கு வரங்கள் கொடுக்கறேன்னு சொன்னா எனக்கு வரங்கள் வேணும்ப்பா. வரங்கள் இல்லப்பா அப்படியே வரம் இல்லப்பா வாக்கு வரங்கள். வரங்கள் என்று சொல்லி மாயாண்டி கேட்ட பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எப்படி வாக்கு வரங்களை கொடுக்கிறாரா? எப்படி அம்மா கொடுக்கின்றார்? வரும் 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 மாயாண்டி திருநீர் போன இடம் தீவினையே வந்திடாது. நோய் அழிந்தாலும் அவர் பிறப்புப்பட்டாலே தீர்க்கக்கூடிய வரம். அவர் கொள்ளு வரம் வெள்ளு வரம் கோடி வரங்கள் எல்லாம் ஆண்டவன் சிவபெருமான் கொடுத்த நிலையில் நல்ல முறையில ஏத்துக்கிட்டேன். அம்மா பார்த்ததையும் நல்ல முறையில பார்த்தேன். அம்மா வேணுமா? பேச்சு கூட்டிட்டு போப்பா. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவராகப்பட்ட சிவபெருமானிடத்தில் மாயாண்டி சுடலை வரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வருகிறார். ஆண்டவராகப்பட்ட
பொருட்களை வாங்கி வந்து வரக்கூடிய இடம் எங்க இருக்கிறார்? கொட்டார கடைக்குமரி பகவதி அம்மாளுடைய வாசல். தாயாகப்பட்ட பகவதி அம்மா வாசல். அந்த பகவதி அம்மாளுக்கு பகவதி அம்மா வேற எங்க இருக்கிறார்? தேரோட்டமும் திருநாளும் ஜெகஜோதியா நடக்குது. அதேமா பகவதி அம்மா வாசல் எப்படி இருக்கு? இன்னைக்கு ஐயாவோட வாசல் எப்படி இருக்கோ இதே போல அந்த பகவதி அம்மா கோயில் இருக்கு. மாவிளக்கு என்ன, மஞ்சப்பாரி என்ன, முளப்பாரி என்ன, பாரி என்ன, அதேங்கப்பா அபிஷேகம் என்ன, அம்மாவுக்கு நெய் அபிஷேகம் என்ன, பால் அபிஷேகம் என்ன, பஞ்சாமிர்த அபிஷேகம் என்ன, குத்துவிளக்கு பூசை என்ன, சரி இப்படி பகவதி அம்மாவுடைய வாசலே பகவதி அம்மா வாசல் தேரோட்டம் திருநாளும் ஜெகஜோதியா நடக்குது. பார்க்க இடமெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியா பல்புகளும் போற வர இடங்கள் அப்படி இப்படியும் எப்படி இல்லாம அங்கேயுமே அவ்வளவு அழகா இருக்கு பகவதி அம்மா. பகவதி அம்மாவுக்கு இப்படி நடந்து கொண்டு இருக்கும் போது அப்ப மாயாண்டி கடல பகவதி அம்மா வாசல் அப்படி வந்து நிக்கிறார். சின்ன பையனா வந்து ஆமா மாயாண்டி பாக்குறாரு, இவ்வளவு அழகா கோயிலோட நடக்குற, நம்மள யாராவது ஒரு வார்த்தை கேட்டாங்களா? டீ குடிச்சா ஒரு ஆள் கேட்டா அதுக்கெல்லாம் நமக்கு பஞ்சமே கிடையாது. மாயாண்டி எனக்கு நினைச்சிருக்காரு, ஊருக்காரங்க ஒரு ஆள் நம்மள என்னன்னு கேட்கலையா? அதேங்கப்பா இந்த ஊருக்காரங்க கேட்கலாம். சரிங்க. ஆமா ஆத்தாளுக்கு பூஜை பண்ணதாலே பூசாரி. ஆமா நாங்கள் வந்த புதுமை இந்த நாடறிய வேண்டும் என்று சொல்லி ஊர்காரனை கேட்கலாம். என்ன நம்ம அட்டகாசம் பண்ணுவோம், நம்ம அட்டகாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டி மாதிரி கொண்டு வந்து இந்த பூமாசக்கார ஆண்டி மாதிரி கொண்டு வந்து இந்த பூமாசக்கார ஆன போல ஓடு போறா ஆண்டி போடு போறா ஆன போல அட போறா ஆண்டி போடு போறா போடு போடு படுது போறா போடு போடு படுது அட்டகாசம் அப்பேற்பட்ட அட்டகாசம் ஆன போல அலர்ந்தாரு ஆதா ஆடி போடுதாரு உனையால பதுங்குவாரு. புலிப்பாய்ச்சல் பாய்கிறார். புலிப்பாய்ச்சல் பாய்கிறார். தொட்டில இருந்து பிள்ளை தூங்கிட்டு இருக்கும். தொட்டில போட்டு சும்மா இருக்கா? பிள்ளைய போட்டு செல்லுவாங்க. ஆரம்பிச்சுட்டா. தொட்டில போட்டு பிள்ளை சும்மா இருக்குமா? பிள்ளைய அவர் கிள்ளுவாரு, தொட்டிலே ஆட்டுவாரு. அதே நம்ம கிள்ளியே ஆட்டி பாக்காரு. கிள்ளுவாரு, தொட்டிலே ஆட்டுவாரியா சேட்டை தாக்க முடியல. சேட்டை பிடிச்ச மாயாண்டி. இப்படி ஏகப்பட்ட அட்டகாசம் பண்ண உடனே நாட்டெலும்பு செங்கல் துண்டு சல்லியெல்லாம் வரைக்கும் பொத்து பொத்து நின்றுறாரு. சரி சல்லிய வரைக்கும் கல்ல வரைக்கும் தெரியுதா? உடனே மாயாண்டி பார்த்தாரு, எவ்வளவு பண்ணி யாருமே கேட்கல. சரி ஊராதான் மதிக்கலாம் விடுங்க. பூசாரிக்கு என்னப்பா வேலை? அவராவது ஒரு வார்த்தை கேட்டாரா? உடைய மாயாண்டி என்ன செய்யறாரு தெரியுமா? தட்டை காண்பி மாயாண்டி பார்த்தாரு, சூடத்தட்ட பிடிக்கி செவிட்ல வச்சே அற எங்க பகவதி அம்மைன்னு சொல்லி பகவதி அம்மா காலில் போய் விழுந்துட்டாரு. பூசாரி விழுந்த உடனே பகவதி அம்மா பார்க்கறான். பூசாரி சொல்லுறாரு, என்ன அந்த அம்மே பகவதி அம்மா எனக்கு மாவிளக்குல குறை வச்சனா இல்ல மஞ்சப்பாடில குறை வச்சனா? தாயே பகவதி அம்மா மலப்பாடில குறை வச்சனா? உனக்கு அபிஷேகத்துல தான் குறை வச்சனா? காக்கோ கருப்போ தெரியல, பேயோ பிசாசோ தெரியல. எவ்வளோ ஒரு வாசல்ல நீ எட்டு அடிக்கிறேன் அம்மா பகவதி. உடனே பகவதி அம்மா வாசல்ல வந்து பாக்குறா. சின்ன சிறு பிள்ளையா சொன்ன நிக்கிறாரு. உடனே பகவதி அம்மா என்ன கேட்கிறா தெரியுமா? ஊரு என்னையா, பேரு என்னையா, என்னையா உன்னதம் உள்ளபடி முடியாம சொல்லையா, ஊரு என்னையா பேரு சொல்லையா, சொல்லையா உன்னதம் உள்ளபடி முடியாம சொல்லையா. நாடு என்னையா, நகரம் என்னையா, நகரம் என்னையா, நகரம் என்னையா, நகரம் என்னையா, நகரம் வந்ததோடு நகரம் என்னையா, நாடு என்னையா, நகரம் சொல்லையா, நகரம் சொல்லையா, நகரம் வந்ததோடு நகரம் என்னையா.
அம்மா யாரு அம்மை பகவதி கேட்டாரே அம்மா யாரு அம்மா யாரு அம்மா யாரு யாரு அவனும் கேட்டாரு மகாவலியம்மா வந்து வாசல்ல வந்து கேட்கிறா யாரப்பா நீ சிறுமையிலே என் வாசல்ல வந்து இப்படி அட்டகாசம் பண்ணுகிறியே உன் ஊரு என்ன பேரு என்ன ஐயோ உள்ளபடி ஒளியா அவங்க சொல்ல வேணும் சொல்ல வேண்டும் உன் நாடு என்ன நகரம் என்ன உங்க அம்மா யாருப்பா எங்க அம்மா உமா ஒண்ணு கேட்கல சுடலையை பார்த்து மகாவலியம்மா கேட்கிறேன் உங்க அம்மா யாரு உங்க அப்பா யாரு சரி. அப்படின்னு கேட்ட உடனே மாயாண்டி பார்த்தாரு அப்பா என்ன சொல்ல போற பண்ணி அம்மா சடல பாரு நான் யாருன்னு உனக்கு தெரியலையா நான் பில்டிங் இல்ல என்ன சடல பாரு இது கடகர மாதிரி இருக்கு கடகரம் கடகர கடை சரி என்ன பார்த்தா உனக்கு யாருன்னு தெரியல தெரியலப்பா. அப்ப யாருன்னு தெரியலையே சொல்லிருப்பா அப்பா யாரு என் அம்மா பகவதி என்றம்மே பகவதி நான் யார் தெரியுமா யார் யாருப்பா பிறந்ததுதான் அந்த கைலாசம் வளர்ந்ததுதான் தில்லைவானம். என்ன பெற்றாள பாரதியா பெயர் கொடுத்தா பரமசிவம். என் பேரு மாயாண்டி அலசால வனம் பேசி நடப்போது வெள்ளையாக நடப்போது வெள்ளையாக நானும் வந்தேன் தெரியும் பகவதியே பிறந்தது கைலாசம் நான் வளர்ந்தது தில்லைவனம் வெச்சாலை பார்வதி எனக்கு பேர் கொடுத்தாள் பரமசிவம் என் பெயர் மாயாண்டி. அதாவது என்னை வளர்த்தா வளர்ப்பேச்சு சரி. நீ வளர்ப்போருக்கு பிள்ளையாக ஒன்னே தஞ்சம்னு வந்திருக்கேன் உன் வாசல் நான் இருக்கட்டுமா நான் போகட்டுமா என்ன பாரதி இல்லம்மா ஏ சொல்லல நீ பார்வதிக்கு பிள்ளையானால் பகவதிக்கு பிள்ளையானடா நீ ஈசனுக்கு பிள்ளையானால் எனக்கும் நீ மகனானா ஏ சொல்லல சொல்லல இவனான புலமகளோ இவ்வுலகின் தேவதையோ மாவிசைக்கு இவனான இந்த மாநிலத்தின் தேவதையோ பழையன் கோட்டை போகணும் நாம புலமகளை பார்க்கணும் இப்படி பாம்பாட்டி சித்தனை போல போனோம்னா கிழமை தான் வந்திருக்கான அவ கண்டுபிடிச்சிருவோம் சரி. அதுக்கு தகுந்தபடி வேஷத்தை மாத்த வேண்டும் என்று சொல்லி ஆமா, ஆமா. மாயாண்டி எப்படி சுரமம் எடுக்கிறார் 400 ரூபத்தோ சேர்ந்த நரைத்த பண்டர கிழவனை 400 ரூபத்தோ சேர்ந்த தோவட்ட நோரி கிழவனை ஓட்டுக்கு மாயாண்டி சொன்ன ஒரு பிச்சை கேட்கும் பண்டாரம் போல நின்று அந்த ஆமா மலையாள தேசத்திலே வந்து சரி. அன்னம் போடமா மாவிஷிக்கு அன்னம் போடமான்னு பேரு சொல்லி பிச்சை கேட்டுக்கிட்டே போறாரு உடனே பார்த்தா மாவிஷைக்கு தோழி பெண்ணா செங்கவனை இறங்கி வந்து பார்த்தா சரி. அதாவது என்ன? தேனும் தினமாவும் கலந்து வெளியில வந்து பார்த்தா சரி. ஏய் பண்டாரம் என்ன வேணும் வீட்டு எதிராளி கிடையாது பக்கத்து வீட்டு வயசாளியும் கிடையாது சரி யார் சொல்லி பிச்சை கேட்கணும்னு சொன்னா அப்படி யாரா இருக்கும் யாரா இருக்கும் அம்மா மாவிசைக்கு சரின்னு சொல்லி அக்கா ஏன் மாவிசைக்கு ஓ. கீழ ஒரு பண்டாரம் சரி. உன் பேரை சொல்லி பிச்சை கேட்காண்டி பிச்சை கேட்கறான் நீயே போய் போட்டுட்டு வாங்க தேனும் தினமாவையும் மாவிசைக்கு கையில கொடுத்தா கை கொடுத்து உடனே மாவிசைக்கு பெண்ணானவள் பெண்கொடியானவள் வரும்போது ஆமையா. மாவிசைக்கு வார போது கீசிக்கு வருவாரா வார போது